நேராக அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போயிடணும் அங்கே
சேர்ந்து அப்படியே ரெண்டு சுவாமிகளும் சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ரெண்டு சுவாமிகளும் சேர்ந்து அப்படி தரிசனம் பண்ணி தனித்தனியாக வராது. டோன்ட் கம் இண்டிபெண்டன்ட்லி அண்ட் ஹேவ் சிரம் ஆல் எல்லாரும் சுவாமி நல்லா இருக்காங்க. சுவாமியுடைய யாத்திரை சௌரியமாக இருக்குதாங்க. சுவாமி யாத்திரை பெரிய சன்னியான இருக்கும்போது நீங்கள் ஒரு தடவை ஆச்சு ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. பெரிய சன்னியாருக்கு பார்த்து சுவாமி இப்போ நேராக இருந்து வராங்களா? ரொம்ப தொலை தூரத்தில் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு 15-20 வருஷமா சுவாமி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஜாஸ்தி சொல்றோம். ஒரு மாசம் ஆயிடுச்சு சுவாமி சொல்லல. ரவி ஃபர்ஸ்ட் ரவியை எப்படி ஆரம்பிச்சோம், அப்புறம் ஐயா சொன்னாங்க. ஒவ்வொருத்தரா வந்து எல்லாம் சொன்னப்போ சொன்னேன், அவ்வளோ அன்போட சுவாமி வந்திருக்காரு. நம்ம படத்துக்கு வந்திருக்கு, அவங்க படம் தானே இது அப்படின்னு சொல்லி முன்னாடி தம்பிரானா இருக்கும்போது இங்கே ஜெயராமையர் கல்யாணத்துக்கு அவங்க பிள்ளைங்க எல்லா கல்யாணத்துக்கும் வந்தேன். அப்போ அவங்க இங்கே தான் இதே இடத்துல தான் எங்கே தங்கியிருக்கீங்க, இதில் தங்கியிருக்கேன், இந்த மடம் இங்கே வந்து தங்கலாமே அப்படின்னு. அதுமா அந்த வாக்கு இப்போ சொக்கநாதரோடய வந்து உள்ள வச்சுட்டாங்க. நாளைக்கு காலையில் பூஜை பண்ணுறதுக்கு இல்லைன்னா என்ன சௌரியமே வேணும், எல்லாம் ஆனந்தம் பண்ணணும், எல்லாம் ஆனந்தம் பண்ணணும். சொக்கநாதர் இஸ் த நேம் ஃபார் பகவான் சிவா இன் தமிழ். சொக்கநாதர் மீன்ஸ் the best lord. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் in மதுரை பகவான் சிவா சுந்தரேஸ்வரர் is called as சொக்கநாதர். பூஜை பண்ணணுன்னே படத்துல முழுகு அந்த கையில வந்துடும் அப்படின்னு சொல்லி அப்படி கையில மூழ்கி எழுந்திருக்கும் போது கையில கிடைச்சிது பெட்டகத்தோட. The Bhagavan Shiva what is there presently in the Adina, they wanted, there was a prayer that we want to do puja to you, so he said have a dip in the water. The moment they had a dip in the water, automatically the Lord Shiva came along. 600 வருஷமா 600 years now since what Shiva Swami has brought now, since 600 years that puja is going on. So காலையில் அந்த பூஜை பண்ணாமல் சன்னிதானம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அது பெரிய சுவாமி கொடுத்துருக்கிற ஸ்ரீசக்கரம் மகாமேரு பூஜை பண்ணாமல் சுவாமி எங்கேயும் போகிறது இல்லை. வெளிநாட்டு கூட கூடவே போவோம். 13 kg அதோடைய எல்லா உபகரணங்கள் கூட தான் போவோம். கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாட்டுகளுக்கு போயாச்சு. ஜப்பானில் முதல்ல சுவாமியோட கூட பூஜை பண்ணுது. ஸ்ரீசக்கர மகாமேரோட கூட ஸ்படிக சிவலிங்கம் இருக்குது. ஸ்படிக சிவலிங்கம் மட்டும் இங்கே இருப்பார். சன்னிதானமாக ஆன பிறகு அதுக்கு முன்னாடி ஆத்மார்த்த பூஜை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ இதை வந்து விமானத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதுனால கடல் கடந்து அதனால் எங்கே போனாலும் பூஜைக்கு வந்துடுற மாதிரி தான் ஒத்துக்குது. இப்போ சுவாமி டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்தீங்களா? ஒரே நாள் காலையில் இங்கே சென்னையில் கொண்டாந்து நம்ம மரத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு போய் அதை திறந்து வச்சுட்டு திரும்பி உடனே மறுநாள் பூஜைக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி சிங்கப்பூர் ஒரு நாள், மலேசியா ஒரு நாள், கேதார்நாத்தும் அதே மாதிரி. பூஜை பண்ணாமல் சாப்பிடுறதுல பேசுறது இல்லை. அது ஒரு even to Malaysia, Singapore, go in the morning, come back and again perform the puja. Without puja, he never. That's why he can't travel more than overnight. He can't. அது மாதிரி பண்ணாங்க. இந்த இதில் கூட வந்தாங்க எடுத்துட்டு அப்படி மும்பைலாம் நம்ம காசோட மடம் திறக்கிறதுக்கு அதுக்காக தான் யோசனை பண்ணிட்டு அங்கே போனால் தங்கணுங்கிறாங்க. மடம் திறக்கிறதுக்கு நாளுங்க தள்ளி போயிட்டே இருக்கு. இருந்தது புதுசாக பில்டிங் கட்டிருக்கோம். புதுசாக பில்டிங் கோயில் இது கங்கு கடையில் அது நம்முடைய சிஷ்யம் நடந்தாங்க. அது இவங்க இது கேதார்காட் சோனார்புரா தான். அவங்க அதுக்காக அவர் இப்போ இருக்கிற ஒரு முத்துமாசாமி தங்குறானுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணி அம்பாட் பிரசாதம் வந்துருத்தா நம்ம அடுத்த அவங்க பூஜை பிரசாதம் கொடுத்துட்டு ஒரு கையில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கோயில் திருப்பணி நடந்துட்டு இருந்தது. ராஜேஸ்வரி எப்படி இங்கே வச்சுருங்க அந்த எப்படி சுவாமி கொடுத்துரு சுவாமி ஆரம்பிக்கணும்னா யார் பூஜை எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க 3:30 வந்துடணும். இல்லை அவங்க 2 மணிக்கே
நிவேத்தியம் போட்டு அவனுக்கு அது தனியா அவன் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு 2 மணி நேரம் வேணும். அதே மாதிரி தான் அவங்க 2 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க. அது இப்போ பார்த்துக்கிட்டு தனுர் மாசமா இருக்கிறதுனால 4:30க்கெல்லாம் பூஜை போயிடுறது. எப்படியும் 4:30லேருந்து 5 மற்ற நாள்லேயும் அங்கே 6 மணிக்கெல்லாம் போயிடும் பூஜை. அந்த வேறு எது இருந்தாலும் ஐயா இருக்காங்க நல்லா பார்த்துருக்கேன். அப்புறம் நாளைக்கு சரிதான் நான்